ஹலோ கைஸ், இன்னும் ஒரு பெண் கதை வந்து இன்னைக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த 4 பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த பார்ட் 5 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த 4 பார்ட் அந்த லிங்கை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே கைஸ், கதையை கண்டினியூ பண்ணுவோமா? ஆக்சுவலி போன இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜெயன் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே ஒரு டாக்டரை பார்க்குறாரு. அவர் ஒரு டேப்லெட் பற்றி சொல்கிறாரு. அந்த டேப்லெட்டை வந்து அவர் சீட்லலாம் எழுதி வச்சுக்கிறாரு. தூக்கத்துலேயும் வந்து டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஜெயன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே லேக்காவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் நேற்று ஒரு பார்ட்டிக்கு போனேன்ல, அங்கே வந்து ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி நியூயார்க்லேருந்து ஒரு டேப்லெட்டை வந்து எனக்கு வர வைக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டார். நானும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். வர வைக்க முடியும்ல அப்படின்னு வந்து லேக்கா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு லேக்கா வந்து தாராளமாக சார், அங்கே தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இருக்கார்ல, அவருக்கு நம்மளால நிறைய லாபம் அவருக்கு, அவர் கண்டிப்பாக இந்த ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து லேக்கா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஜெயன் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். என்னென்னா அவரோட பிளான் என்னென்னா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா என்ன ஆகும் டாக்டர் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ இதை வந்து சீதாக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அவளை வந்து நம்ம காலி பண்ணிட்டு லேக்கா கூட சேரணும். அதுதான் வந்து அவரோட பிளானு. ஸோ அப்படியே டேஸ் வந்து போது ஜெயனும் பார்த்தீங்கன்னா மாத்திரை வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையில் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாளில் வந்து லேக்கா சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஆர்டர் பண்ண டேப்லெட் வந்து நம்மக்கிட்ட வந்துடுச்சு. ஸோ சொல்லுங்கள், இதை யாருக்கு அனுப்பணும், நான் அனுப்பிச்சிடுறேன். இல்லை நீலாம் அனுப்ப வேணாம், அது என்கிட்டே கூட நானே டாக்டர்கிட்ட கொடுத்துட்றேன், அப்போ தான் மரியாதையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறார். அந்த சரி ஓகே. இப்போ வந்து ஜெயன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டேப்லெட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவசரப்படல அவர். எல்லாத்தையுமே பொறுமையாக அவர் வந்து மூவ் பண்ணுறாரு. டேப்லெட் வந்தவொடனே சீதா இருந்தால் சாப்பிடு வாயில் போட்டு அடைக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணல. அவர் வந்து இப்போ என்ன பண்ணால் அந்த டேப்லெட்டை எடுத்து பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எச்சரிக்கைன்னு போட்டு, இந்த மாத்திரை யார் வந்து அளவு அதிகமாக சாப்பிட்றாங்களோ நிறைய விபரீதங்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டேப்லெட்டில் நிறைய சிம்டம்ஸ் போட்டுருந்துச்சு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே டாக்டருக்கு வந்து நீங்கள் சொல்லணும், தெரிவிக்கணும் அப்படின்னு. உடனே ஜெயன், யார் தெரிவிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஜெயனுக்கு என்னென்னா, சீதா கிட்ட நம்ம வந்து நம்பிக்கையை வந்து நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கூட அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறாங்க 2 பேரும். அவங்க 2 பேருமே சேர்ந்து டிவி பார்த்து சிரிக்கிறாங்க. நல்ல குடும்ப படமாக கூட்டிகிட்டு போகிறார் நம்ம ஜெயனு. ஸோ அப்படியே ஒரு பொறுப்பான கணவனாக வந்து சீதா கண்ணுக்கு பட்டார் அவர். ஸோ ஒரு வாட்டி என்ன ஆகுனா, சீதாவுக்கு வந்து லேசாக வந்து ஜுரம் வருது. ஓகேங்களா? அப்போ வந்து டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் டேப்லெட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு டானிக்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜெயன் என்ன பண்ணுறாரு, இதுதான் சரியான நேரம், இந்த டேப்லெட்டை நம்ம வந்து ஆட்டத்தில் நுழைக்க முடியும்னு சொல்லிட்டு, இந்த பாரு சீதா, இந்த டேப்லெட் வந்து விட்டமின் டேப்லெட். ஸோ இது சாப்பிட்டா நீ வந்து நல்லா சத்தாக இருப்ப, நீ ரொம்ப மெலிஞ்சிட்டே வர, இது சாப்பிடு, அப்போ தான் நீ சத்தாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம சீதா வந்து, எனக்கு எதுக்குங்க, அதான் நீங்கள் சரியாயிட்டீங்களா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெயன் வந்து விடவே இல்லை. இதோ பாரு சீதா, இதை நீ சாப்பிட்டே ஆகணும், எனக்காக சாப்பிடு, காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டின்னு சாப்பிடு, அப்போ தான் வந்து நீ வந்து நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவும் சரி இவர் இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு, சரிங்க நான் உங்களுக்காக சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. நீ இதை எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுறோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. உடனே சீதாவும் சரி இது ஓகே, இதுனா சத்து மாத்திரை தானே, சரி நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜெயனுக்கு என்ன ஆகுனா, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஐயோ, இந்த டேப்லெட் சாப்பிட்டா அவருக்கு என்ன ஆகும்னு நல்லா தெரியும். ஸோ தெரிஞ்சும் அவர் அப்படி பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ கூட அவர் வந்து நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராமல் நம்ம இவ சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாத்திரையை கையில் கொண்டு வந்து, இது வந்து உங்கள் கையாலேயே எனக்கு வந்து மாத்திரையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெயன் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை வாயில் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி சாப்பிட வைக்கிறாரு. உடனே நம்ம சீதாவுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடும். என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. ஓகே, இப்போ நைட்டு முடிஞ்சிச்சு, காலையில் வந்துச்சு. காலைல விடிஞ்சதும் இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வராரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் லேக்காவை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம விஷயத்த என் மனைவி கிட்ட வந்து கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப எதிர்ப்பு, மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஜெயன் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கார். என்னென்னா, தன் மனைவியோட டெத் வந்து ஒரு எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு விபத்து போல தான் இருக்க வேணும் அப்படின்ட்டு அவர் நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். லேக்காக்கு வந்து நம்ம மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாது, அது ஏதாச்சும் நடந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார்.
இப்போ ஜெயன் வந்து லேகா கிட்ட கேட்குறாரு, "நீ வந்து எனக்காக எத்தனை நாள் காத்திருப்ப சொல்லு" அப்படின்னா, "எதுக்கு கேட்குறீங்க?" "இல்லைம்மா என் மனைவி மனசு மாத்துறதுக்கு தான்." "மாற்றிடுவாங்களா?" அப்படின்னா, "மாறி தான் ஆகணும். மாறலன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மறக்க வேண்டியது தான். ஏன் நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்" அப்படின்னு சொல்கிறாரு இவர். அவங்க சொல்கிறாங்க, "நான் தான் சொன்னேனே சார், ஒரு 6 மந்த்ஸ் என்னால் வெயிட் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "பார்க்கலாம், 6 மாதம் பார்க்கலாம்" அப்படின்றாங்க. உடனே ஜெயன் வந்து, அதுக்குள்ள அவன் மனசு மாறலன்னா, அது எனக்கு ஒரு துர்பாக்கியம். அவ்வளோதான். அது எனக்கு ஒரு என்ன சொல்றது? சேட்னஸ் அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மாரிலாம் பேச்சு பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நியூஸ்க்கு நம்ம லேகாக்கே ஒரு நியூஸ் வருது. இந்த மாரி ஜெயனோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஜெயன் மேல வந்து ஒரு சந்தேகம் வராதுல்ல. ஸோ இதுக்காக இந்த மாரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ சைட் பை சைட் ஜெயன் வந்து நம்ம சீதா வந்து மாத்திரை போட்டாங்களா இல்லையா அதையும் வந்து கவனிச்சிட்டே தான் வராரு. இப்போ வார இறுதியில் வந்து ஜெயன் வந்து பம்பாய்க்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருது. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. என்னென்னா, இப்போ நம்ம 2 நாள் போகிற கேப்பில் நம்ம சீதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சரியாயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னும் யோசிச்சுக்காரு. அப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, இதுவும் நல்லதுக்கு தான். இப்போ நம்ம இல்லை அப்படின்னா சீதா வந்து வெளியிலயும் போக மாட்டா, வீட்டுக்கு எந்த டாக்டரையும் கூட்டிட்டும் வர மாட்டா, ஏதாச்சும் கை வைத்தியம் செஞ்சு அப்படியே விட்டுருவா. ஸோ அதுவும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ வந்து ஜெயன் வந்து பம்பாய்க்கு வந்து போயிட்டாரு, ஓகேங்களா. அங்கே போயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் வருமா, இந்த மாதிரி சீதாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படி ஏதாவது ஃபோன் வருமான்ட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபோனும் வந்து ஒலிக்கல. அதுக்கப்புறம் இவர் பம்பாய்க்கு வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஹோட்டலுக்கு வராரு. அங்கே ரிசப்ஷனில் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி தனக்கு ஏதாச்சும் செய்தி அல்லது டெலிஃபோனில் ஏதாச்சும் நியூஸ் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அவசரப்படாத, எதாவது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து காம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, சிலருக்கு இந்த மாத்திரை வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும், சிலருக்கு வந்து ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லவே, சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோன்ட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து இப்படி பேசிட்டு உடனே வந்து ட்ரங்க் கால் வந்து பண்ணுறாரு சீதாவுக்கு. சீதா வந்து எடுக்கல. ஸோ இவர் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து டெலிஃபோன் வந்து ரிங் ஆகுது, ஓகேங்களா. ஹலோ யார் அப்படின்னு வந்து சீதாவோட வாய்ஸ் இவருக்கு நல்லா கேட்குது. நான் தான் சீதா, நான் தான் ஜெயன் பேசுகிறேன். என்னங்க அவள் வந்து பயந்துட்டா. எதுக்கு ஏன்னா இவர் வந்து எங்கே வெளில போனால் ஃபோன்லாம் பண்ண மாட்டாரா, இதுதான் ஃபஸ்ட் டைமா. ஸோ எதுக்குங்க கால்லாம் பண்ணிக்க, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்க கூட பேசணும் போல் இருந்துச்சு, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு ஜெயன் சொல்கிறாரு. உடனே சீதா, இல்லை நான் ட்ரங்க் கால்ன உடனே பயந்துட்டேன் அப்படின்றாரு. உடனே நம்ம ஜெயன், சரி ட்ரங்க் கால் வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட இருக்குது, ஸோ நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்டதே எனக்கு போதுங்க, பசியெல்லாம் மாறிடுச்சுன்றாங்க. இவர் உடனே சிரிச்சிட்டு, சரி நீ மாத்திரை சாப்பிட்டியா என்னாச்சு அதெல்லாம் கேட்குறாரு. மாத்திரையை பற்றி விசாரிக்கிறாரு. நம்ம சீதா, நீங்கள் பம்பாய் போனாலும் அந்த மாத்திரையை பற்றி கேட்காம விட மாட்டீங்களே அப்படின்றாங்க. சரி நீ சொல்லு சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே சீதா வந்து இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னொடனே இவருக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் 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 அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து இன்னையோட காலி ஆயிடுச்சுங்க, நீங்கள் வந்து சொன்னீங்களே எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுமோ சாப்பிடு, நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆமாம் நான் சாப்பிட்டேன். உடனே அவர், அட சூப்பரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஏதாச்சும் பலன் தெரியுதானா, நீங்கள் தான் சொல்லணும். நான் பார்த்து உன் உடம்பு வந்து தேறி தான் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னா, ஆமாங்க நான் சாப்பிட்டேன். சரி அப்போ நான் நாளைக்கு ஃப்ளைட்டில் வந்துடுறேன், நீ நல்லா தூங்கு அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு அவங்களும் ஃபோன் வச்சிடுறாங்க. இப்போ நைட்டு வந்து ஜெயன் வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு, ஓகேங்களா. கையில் வந்து விஸ்கிலாம் குடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து யோசிக்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம அங்கே போகும்போது அழுகுரல் கேட்டாலும் ஆச்சரியப்பட்டுக்கல, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம், நைட்டே நம்மளுக்கு ஃபோன் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ஜெயன் வந்து விஸ்கி குடிச்சிட்ருக்காரா, குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்ட அந்த ஹெவி டின்னர் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்படியே ஒரு கேர்னஸ் வந்து உண்டாக்குது. அதே மாதிரி வயிறும் அவருக்கு வந்து சரியில்லை, ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் உடனே தண்ணியில் ஈனோ கலந்து குடிக்கிறாரு. அவருக்கு மாதிரி அஜீர்ணம் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காரு, ஓகேங்களா. ஏதோ நமக்கு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல அப்படின்ட்டு அவர் வந்து இருக்காரு. உடனே அவர் யோசிக்கிறார், நம்ம மீன் சாப்பிட்டோமே அது ஒரு வேளை பழசாக இருக்கிற காரணம் இருக்குது, பழசாக இருக்கலாம் அப்படின்றாரு. ஸோ நமக்கு ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் மாதிரி தான் ஆயிருக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டு இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாமிட் வர மாதிரியும் இருக்குது. ஸோ பாத்ரூம் போயிட்டு வாயில் கை விட்டுலாம் பார்க்குறாரு, வாமிட் வரல. பட் ஏதோ கொஞ்சம் ஓகே மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம காலையில் டிஃபன் வந்து பட்டினி போட்டுடலாம், அப்போ வெறும் வயிற்றுல இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்ன்ட்டு அவர் அப்படியே படுத்துடுறாரு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா தெம்பாக தான் இருந்தார். பட் ஆனாலும் வயிற்றில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துனே இருக்குது அவருக்கு.
ஸோ அப்போவும் வந்து ஃப்ளைட்டில் வந்து யோசிச்சாரு, ஏன்னா நமக்கு எந்த நியூஸுமே வரலையே, எதுவுமே நடக்கலையா அப்படின்றாங்க. ஒருவேளை இவர் வந்து ஃப்ளைட்டில் வராருன்னு சொல்லிட்டு எந்த தந்தியும் அனுப்ப வேணாம், அவரே வந்து பார்த்துட்டுன்னு விட்டுட்டாங்களா? ஸோ அவர் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு, சீதாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஜெயன் வந்து சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ அவரை பிக் பண்ணுறதுக்கு கார் வந்து வருது, ஓகேங்களா? அந்த டிரைவர் கிட்ட கேட்குறாரு, நம்ம வீட்டில் ஏதாச்சும் நியூஸ் ஏதாவது வந்துச்சாப்பா, ஏதாச்சும் பிரச்சனையானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நார்மலாக தான் இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சீதா வந்து இவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. ஜெயனுக்கு செம ஷாக்கு, சீதாவை இப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்தோன்னே. என்ன இவளுக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சீதாவை பார்த்து கேட்குறேன், என்ன சீதா எப்படி இருக்கேன்னா, நல்லா இருக்குங்க, 2 நாளில் எனக்கு என்னங்க ஆகிட போகுது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன கொஞ்சம் சோர்ந்தாப்புல இருக்கீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து அஜீரண பிரச்சனை, வயிறு எனக்கு அவ்வளோவா சரியில்லை அப்படின்றாரு. பம்பாயில் இதை நான் ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கு எதுவும் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சிஸ்டர், ஐயோ இனிமே வந்து நீங்கள் டூர் போகும்போது சொல்லுங்கள், நானும் வந்து வரேன், நான் உங்களுக்கு சமைச்சு போடுவேன்ல, அப்போ இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வராதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஜெயன் மாத்திரையை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மாத்திரை சாப்பிட்டு உனக்கு ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். நீ வந்து மொத்தத்தையும் சாப்பிட்ட தானே? ஆமாம் நான் சாப்பிட்டேன். அப்போ உனக்கு ஒன்றும் தெரியல? இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜெயன் வந்து ரொம்ப அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. சரி நம்ம டாக்டர் மனோகருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கிறாரு. உடனே அவரும் சாரி நம்ம ஜெயனே வந்து வேணாம் நம்மளே வந்து ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்க வேணாம், தானாக எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு திருப்பியும் பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயனுக்கு வந்து ஆஃபீஸ் போக முடியல. ஏன்னா வந்து ஓவர் வாமிட்டாக இருக்குது. ஸோ லேசாக ஜுரமும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அஜீரண பிரச்சனையாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. சீதா வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் எதுவுமே சாப்பிடல, என்ன ஆச்சு உங்களுக்குன்னா? இல்லை நான் நேற்று சாப்பிட்டது எதுவும் எனக்கு ஒத்துக்கல, நாளைக்கு வந்து சரியாயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் கேட்குறாரு, நீ வந்து மாத்திரையை வந்து சரியாக சாப்பிட்டதானே? சீதா அப்போ தயங்கினாங்க, அப்படியே ஒரு மாதிரி மென்று முழுங்கினாங்க. என்ன சீதானா, நீங்கள் இத்தனை அன்பாக இருக்கீங்க, உங்ககிட்ட நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை, அந்த மாத்திரையை நான் சாப்பிடல அப்படின்றாங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போது பாட்டில் வந்து காலியாக இருந்துச்சு, மாத்திரைலாம் காலியாக இருந்துச்சு, அதை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சீதா அது வந்துங்க, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜெயனுக்கு என்ன ஆகுதுன்னா வாந்தியாக வருது பயங்கரமாக. அவள் சொல்கிறது கூட காதில் கேட்கல, அவ்வளோ வாந்தி வருது. ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் அவருக்கு வந்து நிறைய கேட்க வேண்டியது நிறைய இருக்குது. பட் ஆனால் அவரால் பேச முடியல, தாகம் ரொம்ப எடுக்குது, நாக்கு வந்து வறண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னங்க என்ன தின்னீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் கூட மாத்திரை என்ன பண்ண அப்படின்னு வந்து அவருடைய அப்படியே அவரால் கேட்க முடியல. அப்போ கூட பேசுகிறாரு. அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் கண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 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 என்ன சொல்கிறது, அப்படியே மயக்கம் போட்டு விழுற ஸ்டேஜில் இருக்குது. கண்ணெலாம் வந்து மூடி அப்படியே மயக்கம் போட்டு விழுற ஸ்டேஜில் இருக்கார் அவர் இப்போது. ஸோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. கண்ணை முழிச்சு அப்படியே பார்க்கும்போது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு நல்லா தெரியுது அவருக்கு. கண்ணை திறந்து பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு வந்து டயர்டாக இருக்குது, தலை சுற்றுறது போல் இருக்குது. சீதா வந்து பார்த்திங்கன்னா கவலை முகத்தோடு பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி. ஸோ போக என்ன ஆச்சுன்னா அவர் பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அவருக்கு வந்து தோணுச்சு. கண்ணை மட்டும்தான் அவரால் உருட்ட முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிட்டார். உடனே சீதா வந்து அங்கே இருக்க நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, இதோ பாருமா பேசவே மாட்டுறாங்க இவர் வந்து அப்படின்னா. இல்லை அவரால் பேச முடியாது, ஆனால் நினைவு வந்து அவருக்கு இருக்குது. ஸோ நம்ம பேசினா அவர் கேட்குமான்னு கேட்டால் நல்லா கேட்கும், இதோ பாருங்க உங்களை வந்து அவர் கூப்பிட்றாருன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. உடனே சீதா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து டாக்டர் வர்றாரு. டாக்டர்கிட்ட வந்து சீதா கேட்குறாங்க, என்ன இவருக்கு வந்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. எதையாவது எதுக்காப்போ ஏதாவது சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவர் வந்து பம்பாயில் வந்து ஏதோ சம்திங் ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு அப்படின்னு சொன்னார். இவர் வேறு ஏதாவது சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, உடனே டாக்டர் கேட்குறாங்க, ஏதாவது ஒத்துக்காத ஃபுட் ஏதாவது சாப்பிட்டாரா? இல்லை பம்பாயில் வந்து ஏதோ சாப்பிட்ருக்காரு, ஃபுட் ஏதோ ஒத்துக்கல டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இவர் வந்து ஏதாச்சும் மாத்திரை மருந்து ஏதாவது ஒத்துக்காத மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிட்டாருன்னா? சீதா சொல்கிறாங்க, இல்லைங்க விட்டமின் மாத்திரை மட்டும்தான் சாப்பிட்ருக்காருன்னா. உடனே ஜெயன் விட்டமின் மாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. உடனே நம்ம சீதா வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் தெளிவாக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி டாக்டர் இவர் எனக்கு வந்து ஒரு விட்டமின் மாத்திரை வந்து கொடுத்தாரு, என்னோடய சத்து கோசம் என்கிட்ட வந்து சாப்பிட சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நான் வந்து என்னை விட அவரோட உடம்பு தான் எனக்கு முக்கியம். ஸோ அதனால் நான் வந்து என்ன எப்படி கொடுத்தேன்னா, டெய்லி வந்து பாலில் வந்து ஒரு நாளைக்கு 2 போட்டு கலந்து நான் வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அது ஏதாச்சுன்னா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விட்டமின் மாத்திரைலாம் ஒன்றும் பண்ணாதுமா இவருக்கு, ஏதோ வந்து ஃபுட் பாய்சனிங் தான் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாங்க.
அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை வந்து டாக்டர் மனோகரே இப்போ செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜெயன் வந்து அடிப்பாவி அடிப்பாவி என்ன பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிக்கிறாரு சீதாவை. ஸோ இப்போ அந்த டாக்டர் வந்து போகிறாரு. நர்ஸ்கிட்ட வந்து சீதா கேட்குறாங்க, இவர் உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா, இது எல்லாம் வந்து பெரிய டாக்டர் வந்து தான் சொல்ல முடியும். எப்போ வருவார்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், அவர் செக் பண்ணிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாக்டர் மனோகரும் வந்து வந்துட்டார். வந்து இந்த மாதிரி கேட்குறாரு நம்ம சீதா கிட்ட, இவருக்கு எத்தனை நாள் இந்த மாதிரி இருந்துச்சு, தலைவலிலாம் இருந்துச்சா, வாந்தி இருந்துச்சா, தாகம் இருந்துச்சா அப்படின்னு சிம்டம்ஸ்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ சீதாவும் வந்து டாக்டர்கிட்ட என்ன டாக்டர் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம லேக்கா வந்து வராங்க. ஸோ லேக்காவும் சீதாவை வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஜெயன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் வந்து பொறுமையாக கேட்குறாரு, இவர் சமீபத்தில் டெக்ரிக்கல்ஸ் அப்படின்ற மருந்து ஏதாவது சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம லேக்காவுக்கு வந்து தெரியும் டெக்ரிக்கல்ஸ் மாத்திரை. அப்போ வந்து டெக்ரிக்கல்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மாத்திரை வந்து இவர் தானே என்கிட்ட வந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வர சொன்னார், அதை வந்து உங்ககிட்ட கொடுக்கறதா தானே சொன்னார் அவர், உங்ககிட்ட அவர் தரலையா அப்படின்னு லேக்கா கேட்குறாங்க. என்னது என்கிட்டயா, என்கிட்டலாம் அப்படி தரலையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டாக்டரு லேக்காலாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ இவருக்கு வந்து அந்த டேப்லெட் தேவை, அதனால தான் வந்து அவர் வந்து அன்றைக்கி கேட்டிருக்காருன்னு டாக்டர் புரிஞ்சுக்கினாரு. ஸோ லேக்காவும் இவர் அதை சாப்பிட்றதுக்காக தான் நம்மளை அந்த மாத்திரையை வாங்க சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து இவருக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு, ஐயோ என்ன செய்கிறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இவரை காப்பாற்ற முடியுமா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து லேக்கா வந்து சீதாவை வந்து கவலைப்படாதீங்க சீதா, அவர் வந்து சீக்கிரமே பேசுவார் இல்லையா டாக்டர் அப்படின்னு வந்து லேக்கா வந்து கேட்குறாங்க. அதிகம் சான்ஸ் இல்லை அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாரு. பார்க்கலாம் இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜெயனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உடல்நல கண்ணை திறந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவர் போயிட்டார். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஜெயன் வந்து அந்த பெட்டில் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவர் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேக்கா வந்து நம்ம சீதாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கூட வந்து சுகுணா அவங்க பொண்ணும் வந்து வந்துடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சுகுணா வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, லேக்கா வந்து 2 பேருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அந்த 3 பேரையும் ஜெயன் வந்து பார்த்துட்ருக்காரு இல்லைங்களா, அவர் மனசில் ஒரு சந்தேகம் வந்து வருது. ஒருவேளை நம்ம இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த 3 பேரும் ஏதாவது பிளான் பண்ணி நம்மளை இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை இந்த 3 பேரும் பண்ண சதியா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. 3 முகங்கள் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சுது. மஞ்சள் பூசிய தாய்முகம், ஓகேங்களா, இளமை பொங்கும் மகள் முகம், லேக்காவின் இனிய முகம். ஸோ அந்த 3 முகங்களும் பார்த்து இவரை பார்த்து லேசாக சிரிக்கிற மாதிரி தெரிஞ்ச போது அவர் வந்து நினைவை வந்து இழந்துடுறாரு. ஸோ அவர் வந்து இறந்துடுறாரு. இதுதான் வந்து கதை. ஸோ கடைசியில் இவர் பண்ண அந்த ஃப்ராடுத்தனம் யாருக்குமே தெரியாமல் இவரே அது வந்து பாதிச்சுது. ஸோ இவரே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. ஸோ தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கதை. அதே மாதிரி பேராசை பெருநஷ்டம் அதுக்கும் நல்லா சூட் ஆகும். தங்கமான ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே இவர் இந்த மாதிரிலாம் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணி கட்சியில் பாருங்கள் அவருக்கே வச்சது ஆப்பு. ஓகே கைஸ், இன்னும் ஒரு பெண் சுஜாதா அவர்கள் எழுதிய கதையை வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 சண்டே பை சண்டே நான் வந்து சொல்லிட்டு வந்திருந்தேன். எனக்கும் நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம். வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நரேட் பண்ணுறது, தமிழ் ஸ்டோரி ஒரு புக்கை படிச்சுட்டு சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் இந்த கதையை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.